வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 20 புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். உடல்நிலை சரியில்லாதனால 2-3 நாட்களாக காணொலி பதிவிட முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல விக்ரம் சோலாரோட IPO டீட்டெயில் பார்ப்போம். நேற்று முதல் நாள் முடிவடைஞ்சிருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு, அப்ளை பண்ணலாமா வேண்டாமா போன்ற விஷயங்கள்லாம் முதல்ல பார்ப்போம். ப்ரைஸ் பேண்ட் வந்து 313 ரூபாயிலிருந்து 332 ரூபாயா நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. 315 ரூபாயிலிருந்து 332 ரூபா அதிகபட்ச விலையாக நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. IPO விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை நேற்று முதல் நாள், ஆகஸ்ட் 20 புதன்கிழமை இன்று 2ஆம் நாள், ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நாளை 3ஆம் நாள். நீங்கள் 3 நாட்களும் விண்ணப்பிக்கலாம். ஆகஸ்ட் 23 ஒதுக்கீடு விவரம் வந்து தெரிய வந்துடும் வெள்ளிக்கிழமை. அப்புறம் ஆகஸ்ட் 24 ஆகஸ்ட் 25 2 நாள் சனி ஞாயிறு விடுமுறையாக இருப்பதால் ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை IPOவில் கிடைத்தவர்களுக்கு அவர்களது டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும். IPOவில் ஒருவேளை கிடைக்கலைன்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து வங்கி கணக்கில் திரும்பி செலுத்தப்பட்டுரும். அப்படியே பணம் வங்கி கணக்கு வரலன்னு சொன்னால் 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பணம் திரும்ப கிடச்சிரும், பயம் இல்லை. அப்புறம் ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை NSE மற்றும் BSEயில் பங்கு வர்த்தகம் செய்யப்படும். விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். அப்புறம் முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பார்க்கலாம். ஓவராலாக மொத்தமாக 1.57 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் NII அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. 3.99 டைம் அதிகமாக அவங்க தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் 1.43 டைம் முதல் நாளில், அதுங்களும் பரவாயில்ல. ஆனால் இந்த QIB தான், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து அதிக ஆர்வம் காட்டலை. முதல் நாளில் சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணலன்னு சொல்லலாம். நாளைக்கு நாளை கழிச்சு 2 நாள் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா அவங்க சொல்ல முடியாது, அவங்க அதிகமாக கூட பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. 2ஆம் நாள் 3ஆம் நாள்லாம் இருக்குது. இன்றைக்கி 2ஆம் நாள், இன்றைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை நேற்று முடிவடைந்த நாளில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்ப்போம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 70 ரூபாயா இருக்குது ஒரு பங்குக்கு. அப்போ அதிகபட்ச விலை 332 ரூபாயோட இந்த 70 ரூபாயை கூட்டினால் 402 ரூபா வருது. கிட்டத்தட்ட 21% ப்ரீமியமில் இருக்குது. நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுவனத்தோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் பயன்படுத்திக்கலாம். லாட் சைஸ் பார்க்கலாம். ஒரு லாட் வந்து 45 ஷேரு. ஒரு ஷேர் 332 ரூபா. 45 மேனிக்கு பெருக்கணும்னா 14,940 ரூபா வருது ஒரு லாட்டோட விலை. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரை விண்ணப்பிக்கலாம். 13 லாட்டோட மொத்த விலை 1,94,220 ரூபா வருது. நீங்கள் யோசித்து நல்லா ஒரு முடிவு எடுங்க. ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 370 புள்ளி அதிகரித்து 81,644 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 103 புள்ளி அதிகரித்து 24,980 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 130 புள்ளி அதிகரித்து 55,865 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 634 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,261 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 1 புள்ளி இறங்கி 25,010 வந்து வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து ஒரு 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 99,318 ரூபாயா இருக்குது. நல்லா கொஞ்சம் இறங்கிக்கிட்டு வருது. 83 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. ஆனால் இன்னும் நல்லா இறங்கணும். இப்போதைக்கு முதலீடு பண்ணுற வாய்ப்பு இல்லை. சில்வர் வந்து 1 கிலோ பியூர் சில்வர் 166 புள்ளி இறங்கி 1,13,426 ரூபாயா இருக்குது ஒரு கிலோ சில்வர். அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு நல்லா அதிகரிச்சிருக்கு. 40 பைசா ஒரே நாளில் அதிகரிச்சிருக்கு. 86 ரூபா 95 பைசாவாக இருக்குது. ஆனால் இப்போ அதிகம்தான், இருந்தாலும் நல்லா இது வந்து அதிகரிச்சிருக்கு 40 பைசா. ஆகஸ்ட் 20 புதன்கிழமை இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம். PVP வெஞ்சர்ஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. சாந்தி கோல்டு இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை ஆகஸ்ட் 20 புதன்கிழமை இன்றைக்கி அறிவிக்க இருக்கிறாங்க. அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த நிறுவனங்களில் நீங்கள் இன்றைக்கி வாங்கினா கூட உங்களுக்கு டிவிடெண்ட் நீங்கள் எலிஜிபிள். அதனால தான் இந்த நிறுவனங்களை இப்போ தேர்ந்தெடுத்திருக்கோம். டிவிடெண்ட் வந்து நேச்சர் விங்ஸ் ஹோல்டிங் ₹1.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் டேட்டு. நீங்கள் இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பண்ணாரி அம்மன் சுகர் ₹12.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் டேட்டு. அப்புறம் போனஸ் கொடுக்குற நிறுவனங்களை பார்க்கலாம். கரூர் வைஸ்யா பேங்கு 5 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 26ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ வாங்கினாலும் எலிஜிபிள் தான். 22ஆம் தேதி வரைக்கும் காலம் இருக்குது வாங்குறதுக்கு.
அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்கு 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 26ஆம் ரெக்கார்ட் டேட்டு. 22ஆம் வரைக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு நேரம் இருக்குது. 23, 24 சனி ஞாயிறு விடுமுறையாக இருக்குது. கொஞ்சம் சிரமமாயிரும் திங்கக்கிழமை வாங்கினாலும். நீங்கள் 22 வாங்கினது சிறந்ததாக இருக்கும். நீங்கள் போனஸ்க்காக வாங்குறதா இருந்தால் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு முடிவு. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.